வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம மயிலும் ராஜாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. மயில் சொல்றாரு, மாமா இது அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அத்தை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியாது. அதனால ரேவதி கிட்ட இந்த உண்மைய நம்ம சொல்லியே ஆகணும். மாப்பிள்ளதான் யாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாதே தவிர்த்து, இங்க வீட்டுக்கு வந்திருக்கவன் உண்மையான கார்த்திக் இல்ல அப்படிங்கிறத ரேவதி கிட்ட புரிய வைக்கலாம்ல, என்ன சொல்றீங்க? அதுக்கு ராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு மயில சொல்றாரு, மாமா அந்த மருது வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவன் உண்மையான கார்த்திக் இல்ல அப்படின்னு அவன் வாயிலேந்து உண்மையை ஒத்துக்க வைக்கணும். என்ன சொல்றீங்க அப்படின்னு இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சூப்பர் மாப்பிள்ள, ஆனா அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? மயில சொல்றாரு, மாமா அதை நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறேன். அப்போ நீங்க வீடியோ எடுங்க. அப்ப அவன் பேசுறது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டடா எடுத்து ரேவதி கிட்ட காமிச்சு இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சூப்பர் மாப்பிள்ள, அப்ப நீங்க போயிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுங்க. நான் தூரத்துல இருந்து வீடியோ எடுக்கிறேன். அவன் என்னெல்லாம் பேசுறான் அப்படிங்கிறத வீடியோ எடுத்து என் பொண்ணு கிட்ட காமிச்சு இவன் உண்மையான கார்த்திக் இல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலும், சரிங்க மாமா, நான் போயிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறேன். மாடியில அவன் நின்றுகிட்டு இருக்கான், நீங்க ஜன்னல் வழியா வீடியோ எடுங்க அப்படின்ட்டு. அவரும் சரிங்க மாப்பிள்ள நீங்க போங்க அப்படின்ட்டு போன் எடுத்துட்டு பின்னாடி வராரு. அப்போ மருது மாடியில நின்றுகிட்டு இருக்கும் பொழுது மயிலு போயிட்டு நேரா மருது கிட்ட, என்ன டூப்ளிகேட் கார்த்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மருது திரும்பி பார்த்து, என்ன ரொம்ப ஓரா பேசுற? நான் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகனா வந்துட்டேன் அப்படின்னா நீ என் பேச்சதான் கேட்கணும். மயில சொல்றாரு, டேய் நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்டா, என் பேச்சதான் நீ கேக்குற மாதிரி இருக்கும். அதை விடு, இந்த வீட்டுக்கு நீ மருமகனா வந்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? இங்க பாரு, நீ உண்மையான கார்த்தியே இல்ல. நீ கார்த்தி அப்படின்னு நினைச்சுதான் ரேவதி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு அவர் சொல்றாரு, இருக்கட்டும், நான் ரேவதிய கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு அவகிட்ட நான் யாரு அப்படிங்கிற உண்மையை சொல்லிக்கிறேன். அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் யாரு அப்படிங்கிற உண்மையான விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். எங்க வீட்டு பொண்ணு ரேவதிக்கு பொய் சொல்றது சுத்தமா பிடிக்காது. ஆனா நீ அத்தை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்க. உனக்கு கூடிய சீக்கிரம் முடிவு கட்டம் போறேன் பாரு. அதுக்கு மருத்து சொல்றாரு, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அத்தை தான். அத்தை இப்ப என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் முடிவு பண்ணி என்னை கூட்டிட்டு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நீங்க சொல்றது யாரு சொல்றதையுமே அத்தை கேட்க மாட்டாங்க. எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆக போகுது. இதை கேட்டதும் மயில சொல்றாரு, இங்க பாருடா, நீ கார்த்தி கிடையாது. கார்த்தி ரொம்ப நல்லவன். அவரு நிறைய பேருக்கு உதவி பண்றாரு அப்படின்னு நினைச்சுதான் ரேவதி கார்த்தி அப்படிங்கிற பேருக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. மத்தபடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ சொல்லதே இல்லை. இதை கேட்டதும் மருது சொல்றாரு, இருக்கட்டும், நான் கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு ரேவதிய நான் நல்லபடியா பாத்துப்பேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ பேசுறது எல்லாம் சரிதான், நல்லபடியா பாத்துக்கோ. ஆனா உன் உண்மையான பேரை சொல்லி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி பொய்யா இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் பாரு. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த போறோம். அதுக்கு மருத சொல்றாரு, இந்த வீட்டுல இருக்கிற ஈஸ்வரியத்தை எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க. உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டதும் மயில சொல்றாரு, கண்டிப்பா உன்னை துரத்தி அடிப்பண்டா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா நான் கார்த்தி இல்ல, நான் ரேவதி கிட்ட போய் சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன், நான் தான் கார்த்தி அப்படின்னு. இங்க பாரு, நான் சீக்கிரம் ரேவதியை கல்யாணம் பண்ண போறேன் பாரு அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம ராஜா வீடியோ எடுக்கிறாரு. அப்போ ராஜா கதவை சாத்தும் பொழுது அவருடைய கைய கதவு எடுக்கல மாட்டிருது. இதனால டக்குன்னு சத்தம் போடுறாரு, ஐயோ அப்படின்ட்டு. அப்போ மருது டக்குன்னு பாத்துறாரு ராஜா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறத. இதை பார்த்ததும் மருது ஷாக் ஆகுறாரு. மருது நேரா மயிலு கிட்ட, என்ன பேச வச்சு உண்மை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்களா? விடமாட்டேன், இப்பவே அதுல உள்ள வீடியோவை டெலீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ நம்ம மயிலை நேரா அவங்க மாமா கிட்ட, மாமா நீங்க டெலீட் பண்ணாதீங்க மாமா, இருங்க மாமா அப்படின்ட்டு. அப்போ மருது அந்த இடத்துக்கு என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ பேசின வீடியோ அப்படியே என் பொண்ணு கிட்ட காமிக்க போற. என் பொண்ணு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ எப்பேற்பட்ட ஆளு அப்படிங்கறத அவ புரிஞ்சுப்பால. இது கேட்டதும் மருது சொல்றாரு, ஓ உங்களுக்கு அந்த சந்தோஷம் கூடயா? கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
போனை கொடுங்க அப்படின்ட்டு போனை பிடுங்க பார்க்க அப்போ போனு டக்குன்னு கீழே போய் விழுந்துருது. அப்போ அந்த போன் வந்துட்டு கரெக்டா ஈஸ்வரி கிட்ட போய் விழுந்துருது. அப்போ ஈஸ்வரி வந்து அந்த இடத்துல போன் பேசிட்டு நிக்கிறாங்க. கீழே போன் விழுந்ததை பார்க்கல. அப்போ மருது வந்துட்டு வேகமா ஓடி வராரு. மயிலும் ராஜாவும் ஓடி வராங்க. அப்போ 3 பேரும் ஓடி வரத ஈஸ்வரி பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் 3 பேரும் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு. அப்ப ராஜா போயிட்டு டக்குன்னு அந்த போனை எடுத்துடுறாரு. அப்போ மருது நேரா ஈஸ்வரி கிட்ட, அத்தை நான் வந்துட்டு உண்மையான கார்த்திக் இல்ல அப்படிங்கறத பேசினத உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டாரு, அது ரேவதி கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாரு. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, என்னங்க என்ன வேலை பண்றீங்க, நான் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன், நீங்க தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி. ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ நேர்மையா இவன் பேரு மருதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா நான் கண்டிப்பா எந்த வகையிலுமே தடுக்க மாட்டேன். ஆனா நீ என்ன பண்ற, பொய் சொல்லி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக முயற்சி பண்ற. நீ பண்றது எதுவுமே சரி கிடையாது. நீ பேசுற எல்லாத்துக்குமே நான் சரி சொல்லவும் முடியாது. மரியாதையா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு என் பொண்ணு வந்துருவா, அவகிட்ட நான் இந்த வீடியோவை காமிக்க போறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, காமிக்க கூடாது அப்படின்னு. ராஜா சொல்றாரு, என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, அவ வந்ததும் அவகிட்ட இவன் உண்மையான கார்த்திக் இல்ல அப்படிங்கறதுக்கான ஆதாரம் இவன் வாயிலிருந்தே சொல்லியிருக்கான், அது எல்லாத்தையுமே என் பொண்ணு கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு. மருது நேரம் ஈஸ்வரி கிட்ட, மேடம் மேடம் தயவு செஞ்சு என்னை காப்பாத்திக்கோ மேடம், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதனாலதான் நான் இப்ப வந்தேன். இப்ப மட்டும் நான் உண்மையான கார்த்திக் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரேவதியை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க தான் மேடம் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. மாப்பிள்ள நீங்க கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் சரி, நீங்க தான் வந்துட்டு என் வீட்டு மருமக, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. இங்க நடக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு, என்னாச்சுமா எல்லாரும் அதே பதற்றமா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா நேரா அவங்க பொண்ணு ரேவதிய பார்த்து, அம்மாடி உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த காமிக்கணுமா அப்படின்னு. இது கேட்டத ரேவதி கேக்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, உன் அப்பா இப்படிதான் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு உனக்கு தெரியாதா, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா, அப்பா ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க என்ன கண்டுக்காதீங்கன்னு சொல்றீங்க, அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, அம்மாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கானே இவன் தான் உண்மையான கார்த்திக் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா இவன் உண்மையான கார்த்திக் இல்ல, அதுக்கான ஆதாரம் இப்ப என் கையில இருக்கு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல அந்த மருது வந்துட்டு பேசியிருக்காரு, ஆமா என் பேரு மருது, உண்மையான கார்த்திக் நான் கிடையாது, நான் ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி இது எதுவுமே உண்மை கிடையாதுமா அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா மருதுவை பார்த்து, இங்க பாரு உண்மையை சொல்லு, நீ உண்மையான கார்த்திக் இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் மருது சொல்றாரு, இங்க பாருங்க நான் தான் உண்மையான கார்த்திக் அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க தான் உண்மையான கார்த்திக் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பா ஏதாவது ப்ரூஃப் இருக்கும்ல, அதை காமிங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மருது ஷாக் ஆகுறாரு. மருது சொல்றாரு, இல்ல ரேவதி அது எல்லாமே வீட்டுல இருக்கு, இங்க நான் எதுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு எடுத்துட்டு வரல. ஹீரோயின் கேக்குறாங்க, சரி ஓகே, ஏதாவது ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, அதை காமிங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம மருதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மருது சொல்றாரு, இல்ல ரேவதி அது எதுவுமே என் கையில இல்ல அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா உன்னை நல்லாவே இவர் ஏமாத்துறாரு, இவரு உண்மையான கார்த்திக் இல்ல அப்படிங்கறது இவரு பேசுறத வச்சு நல்லாவே தெரியுது, ஏமா நீ இந்த மாதிரி ஆளையெல்லாம் நம்புற, இவரு உண்மையான கார்த்திக் இல்ல அப்படிங்கறது இவரு பேசுறத வச்சே நம்ம நல்லா கண்டுபிடிச்சிடலாம், இவனை இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்து, இவன் கண்டிப்பா ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் வந்திருக்கான், இவனை கார்த்தின்னு சொன்னப்ப எனக்கு சுத்தமா நம்பவே முடியல, சோ நம்பாததுக்கு ஒரு சரியான பலன் கிடைச்சிருக்கு, இவன் உண்மையான கார்த்திக் இல்ல, இவனை இப்பவே வீட்டை விட்டு துரத்துமா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ராஜா சொல்றாரு, அம்மாடி ரேவதி நீ கண்டிப்பா இந்த முடிவை எடுப்பதா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க, கார்த்தி அப்படின்னு பேரு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நடிக்கிறதுக்கு வந்திருக்கான், அது தெரியாம ஈஸ்வரி வந்துட்டு அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான், இவன் உண்மையான கார்த்தியே இல்ல, இவனை விரட்டியடி அப்படின்னு சொன்னதும் ரேவதி நேரா மருதுவை பார்த்து, இங்க பாரு நீ கார்த்திக் இல்ல அப்படிங்கிறது இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, மரியாதையா வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி வந்துட்டு இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கவே முடியல.
ஏன்னா அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ரேவதி வந்து ஏமா என்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படின்ட்டு புடிச்சுப்பாங்க. இதனால ஈஸ்வரிக்கு எந்த வகையிலையும் எதுவுமே பண்ண முடியல. சோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இங்க பாருங்க, இவன் வந்துட்டு நல்லா ஏமாத்திருக்கான், வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் அவங்க பொண்ணோட பேச்சு கேட்டுட்டு சரிம்மா இவனை வீட்டை விட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனுப்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ராஜா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ மருது வந்துட்டு சோகமா வெளியில வர மயிலு நேரா மருதுவை பார்த்து, நான் அப்பவே சொன்னேன் நீ தேவையில்லாம இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்க அப்படின்னு, ஆனா கொஞ்சமாவது கேட்டியா, இப்போ உனக்கு சரியான பதிலடி கிடைச்சிருக்கு போடா அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு ரேவதிய கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு மயில சொல்றாரு, உன்னால எதுவுமே முடியாதுடா அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து போனதோட ராஜா நேர ஈஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறதுல எந்தவித தப்புமே இல்ல. ஆனா யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத கொஞ்சமாவது யோசி. இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்து நம்ம பொண்ணோட வாழ்க்கைய தயவு செஞ்சு இப்படி ஸ்பாயில் பண்ணிடாத. நம்ம பொண்ணு கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும், அவளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை ஈஸ்வரி. மாப்பிள்ளை மேல உனக்கு அதிகப்படியான கோவம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இப்படி நீ நம்ம பொண்ணோட வாழ்க்கைய வந்து ஸ்பாயில் பண்ணுவியா? நம்ம பொண்ணு கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான பொருத்தமான ஜோடி கார்த்தி மட்டும்தான். அவரை தவிர்த்து நம்ம பொண்ண வேற யாரும் நல்லபடியா பாத்துக்கவே முடியாது. நீ ரொம்ப அவசரப்பட்டு இப்படி முடிவெடுத்துக்கிட்டு இருக்க. எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம பொண்ணுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அமைக்க பார்த்த. அதனால தயவு செஞ்சு சொல்றது கேளு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்காத. ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாருங்க, உங்களுக்கு அந்த டிரைவர் பெயல பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்க தங்கச்சி மவன் அப்படிங்கிறதுக்காக நீங்க ரொம்ப அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா இனிமே என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா அவனுக்கு எந்த வகையிலுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். மரியாதையா இந்த இடத்த விட்டே நீங்க போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க உங்க தங்கச்சி பையனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு கட்டாயிரும். இதை கேட்டதும் ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி கிட்ட எவ்வளவு சொன்னாலும் இவ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டாளே, தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆகுது அப்படின்னு ஒரு கவலை கூட அவளுக்கு இல்லவே இல்லை. கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு அவரு ரொம்பவே ஒரி பண்றாரு. ஹீரோயின் நேரா ரூமுக்கு போயிட்டு, எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்துட்டு கார்த்தின்னு சொல்லி ஏமாத்தி இருக்கான். அப்போ உண்மையான கார்த்தி யாரு? இவருதான் உண்மையான கார்த்திக் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் உண்மையான கார்த்திக் இல்ல. அப்போ உண்மையான கார்த்திக்காரு அவரு எங்கதான் இருக்காரு? அவரை பாக்குற ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இவரை கார்த்தின்னு சொன்ன போது எனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு நம்பிக்கையே இல்ல, ஒரு சந்தோஷமும் இல்ல. அதுக்கான காரணம் என்னங்கிறது இப்பதான் புரியுது. இவர் உண்மையான கார்த்தியே இல்ல, இவரை போய் நம்ம நம்பி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அது உண்மை என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சு மட்டும்தான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. நம்ம எப்படியோ ட்ரை பண்ணி ரேவதியோட மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்துல இவர் இப்படி சொதப்பிட்டாரு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. என்ன மாதிரி கிளிப்ஸ் அப்படின்னா, மேட்டி ஃபினிஷ் 5 petal ஃபிளவர் கிளிப்ல 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு. டெய்ஸி கிளிப்ஸ் இருக்கு. இந்த டெய்ஸி கிளிப்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் இந்த ஆஃபரை கொடுக்க போறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னா, கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.